இந்த டிஷ் பேர் சொன்னீங்க? செட்டிநாடு தேங்காய். ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாளில இருந்து செட்டிநாடு தேங்காய் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இளநீர் பாயாசத்தை வச்சு பனக்கோட்டா பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அகர் பவுடர் கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் பால் சேர்த்து 1/4 கப் ஆகிற வரைக்கும் சுண்டை காய்ச்சிக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அகர் சர்க்கரை சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/4 கப் திக்கான தேங்காய் பால், 1/4 கப் இளநீர் அண்ட் இளநீரோட வழுக்கையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிங்கன்னா பனக்கோட்டா சூப்பராக செட் ஆகிடும். அடுத்து இளநீர் ஜெல்லி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அகர் பவுடரை நான் தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கூட இளநீர் சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஜெல்லியும் ரெடி. அடுத்து நம்ம தேங்காய் கிரம்பிள் பண்ணிடலாம். 1/4 கப் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, சர்க்கரை அண்ட் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா நம்மளோட கிரம்பிளும் ரெடி ஆகிடும். அடுத்து ஒயிட் சாக்லேட் கூட க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஷோவில் ஆக்சுவலாக சாக்லேட் பாலுக்கு மோல்டே வச்சுருந்தாங்க. நாம் நார்மல் ஹெமிஸ்பியர் மோல்டை வச்சு எப்படி பால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாக்லேட் நல்லா கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். ஒரு பாதிக்குள்ளார நம்ம பண்ணி வச்சிருக்க பனக்கோட்டா, ஜெல்லி அண்ட் கிரம்பிள் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை யூஸ் பண்ணி நல்லா சீல் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான செட்டிநாடு தேங்காய் ரெடி ஆகிடும். அண்ட் இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில் யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.